multiple and A4 areas. Various attacks ready in multiple areas னு வந்துச்சு சார். அப்படினா டொமினோ எஃபெக்ட் சார். அந்த பாம் பிளாஸ்ட் இதோட நிக்காது, கண்டினியூ ஆகும். இப்பதான் ஃபோரன்சிக்ல இருந்து கால் பண்ணாங்க. கமிஷனர் ஆபீஸ்க்கு வந்த லெட்டரை ஃபாரன்சிக் அனுப்பியிருந்தாங்கல்ல, அது தானா ஃபயர் ஆயிடுச்சாம். அந்த லெட்டர்ல ஒரு கெமிக்கல் இருந்ததாகவும் அதே கெமிக்கல் திருச்சியில பிளாஸ்ட் ஆன காரோட ஸ்பேர் பார்ட்ஸ்ல இருந்ததாகவும் சொன்னாங்க. சார் என்ன சார், இதை இப்ப எப்படி தடுக்க போறோம்? நீங்க வீட்டுக்கு சீக்கிரமா வாங்க. ஓகே சார். ஓகே சார். போலாம் சிவா. அக்கா, என்னக்கா இங்கே நின்னுகிட்டு இருக்க? யாரையாச்சும் எதிர்பார்த்துட்டு இருக்கியா? அது ஒரு சீக்ரெட். என்னக்கா என்கிட்ட கூட சொல்ல முடியுமா? அப்படி என்ன சீக்ரெட்? ஐயோ அக்கா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். நீ எதுவா இருந்தாலும் முடிச்சுட்டே சொல்லு. அதுக்கு இல்ல. ஏங்கா, அந்த பிளட் சாம்பிள் கிடைச்சிருச்சா? அதுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? கபிலா, உனக்கு எப்படி தெரியும்? என்னக்கா, நேத்து நீ தானக்கா அதை பத்தி சொல்லிட்டு இருந்த. இப்ப பார்க்க வேற ரொம்ப எக்ஸைட்மெண்டோட இருக்கியா? அதான் ஒருவேளை அதுவா தான் இருக்குமோன்னு கேட்டேன். ஆமா ஆமா கபிலா. அக்கா, எப்படிக்கா அந்த பிளட் சாம்பிள் அவ்வளவு ஈஸியா கிடைக்குமா என்ன? கஷ்டம் தாண்டா. ஆனா ஒரு ஆளை நாங்க பிடிச்சோம். அதுக்காக தாண்டா நான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அக்கா சூப்பர்க்கா. இது பாரு, எப்படியோ நீ நினைச்சத பாதி சக்சஸ் ஆக்கிட்ட. கண்டிப்பா அதை முழுசா சக்சஸ் பண்ணுவேக்கா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கபிலா. அக்கா, இவ்வளவு பெரிய விஷயத்த நீ தனியாவாக்கா செஞ்ச? உண்மையிலேயே உனக்கு வேற யாருமே ஹெல்ப் பண்ணலையா? இல்ல கபிலா, தேவையான இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் கிடைச்சது. கண்டிப்பா அக்காவுக்கு யாரோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அக்கா யாருன்னு என்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு மறைக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவங்க எனக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும். யாரா இருப்பாங்க? ஆஹா, அக்கா கைக்கு மட்டும் அந்த கொரியர் கிடைச்சது. வர்மாவோட ஃபேஸ் அக்கா எல்லாருக்கும் எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்களே. வர்மா மாட்டினா நானும் உள்ள சேர்ந்து மாட்டுவேன். என்ன பண்றது? என்ன சிவா சொல்ற? அப்போ அந்த வர்மாவை நம்ம எப்படியாவது தடுத்தாகணுமே. கொஞ்சம் அசால்ட்டா விட்டா கூட என்னென்ன நடக்கும்னே தெரியாது. அதுக்கு ஒரு வழிதான் சார் இருக்கு. என்ன வழியேடி? வர்மா எந்தெந்த வண்டியில பாம்பு வச்சிருக்கான்னு அவனுக்கு மட்டும் தான் சார் தெரியும். இப்ப அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு ரிமூவ் பண்றதுக்கு பாசிபிளே கிடையாது. அதோட அவன் எத்தனை வண்டியில பாம்பு வச்சிருக்கான்னு தெரியாது. அதனால இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ரூட், வர்மாவை அரெஸ்ட் பண்றதுக்கான வேலையில நம்ம உடனே இறங்கணும். அவனை அரெஸ்ட் பண்ணி அவன் வாயாலேயே எங்கெங்க பாம்பு வச்சிருக்கான்னு கேட்டு நம்ம தடுத்தாதான் சார் உண்டு. அது உடனே நடக்கிறதுக்கு பாசிபிள் ஆயிடி. ஏன் கேக்குறேன்னா, இத்தனை வருஷமா அந்த வர்மாவை அரெஸ்ட் பண்றதுக்கு போராடிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்ச நேரத்துல அது நடந்துருமா என்ன? அதுக்கான சோர்ஸ் நம்ம கிட்ட எதுவுமே இல்லையே. அது பாசிபிள் தான் சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல வர்மாவோட போட்டோ நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அவன் யாருன்னு உடனே ஃபேஸ் ஆப்ல செக் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கலாமே.
ஏடி சிவா, இப்போ எதுக்கு? நமக்கு இதை தவிர வேற வழியே இல்லை. சரி, நான் உடனே போன் பண்ணி வர்மாவோட போட்டோ எப்போ கிடைக்கும்னு கேக்குறேன். சார் என்னாச்சு? ரிங்காவது எடுக்க மாட்டேன்ற. பட் ஷூரா போட்டோ சீக்கிரமா கிடைச்சிடும். அதுக்கான ப்ராசஸ்ல தான் பிஸியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் போனை எடுக்க மாட்டேன்றாங்க. ஆனா நாம எதுக்கும் இன்னொரு ஆப்ஷன் வச்சுக்கிறது நல்லது. வேற ஏதாவது ஐடியா இருக்கா? சார், நம்ம சென்னையை தாண்டி போற எல்லா வண்டியையும் உடனே செக் போஸ்ட்ல சொல்லி செக் பண்ண சொல்லணும் சார். பட் சிவா, மீடியாவுக்கு தெரிஞ்சா பப்ளிக் இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்களே. அது இன்னும் நமக்கு ப்ராப்ளம் தானே சார். அப்படி ஒரு ப்ராப்ளம் வராம இருக்கணும்னா நம்ம செக் பண்றதையும் ஃபாரன்சிக்ல நடந்த மாதிரி இதையும் ஒத்திகைன்னு சொல்லி மீடியாவையும் பப்ளிக்கையும் நம்ப வைக்கிறது தான் நமக்கு ஒரே ஒரு வழி. அப்போ யாருக்கும் எந்த டவுட்டும் வராது. ஹலோ, ஓகே வச்சிடுறேன். ஹலோ, அப்படியா? ஓகே, நான் கூப்பிடுறேன். சரி. சார் என்ன விஷயம் சார்? சிவா,